தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் திரு சரத்குமார் தங்கள் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். அதில் அந்த அணியின் முக்கிய நிர்வாகிகள் பேசி வருகின்றனர். அதனை இப்போது பார்க்கலாம். இங்கே என் கண்முன்னே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, நம்முடைய அன்பு சகோதரர் சுப்ரீம் ஸ்டார் திரு ஆர் சரத்குமார் அவருடைய அணியை வேட்பாளர் அறிமுக கூட்டமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் இடமளித்த எங்களுடைய அன்பு சகோதரர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்தின் சார்பாக பூங்குத்து அளிக்கப்பட்டது அது வெற்றிக்குத்தான் என்று எங்களுக்கு தெரியும். நியாயப்படி பார்த்தா இந்த கூட்டம் போடணுமா வேணாமான்னு யோசனை பண்ணியது உண்டு. வெற்றி நிச்சயம், அதில் சந்தேகமே கிடையாது. எந்த கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும் இந்த சரத்குமார் அணியை அசைக்க முடியாது. என்னுடைய அன்பு சகோதரர், என்னுடைய சகோதரியின் கணவர் சரத்குமார் அவர்கள். நான் எதுக்கு சகோதரியின் கணவர்னு சொல்றேன்னா, இல்லை ஒரு குடும்பமா இருக்காங்கன்னு. ஆமாண்டா, பின்ன தங்கச்சி புருஷன் மச்சான் இல்லாம வேற என்னடா சொல்றது? அவர் கார்ல வரும்போது என்ன சொல்லிட்டே வந்தார், கொஞ்சம் பார்த்து பேசுங்க, யோசிச்சு பேசுங்க. சென்னையில் நடிகர் விஷால் தமது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். அந்த அணியின் முக்கிய நிர்வாகிகள் தற்போது பேசி வருகின்றனர். அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். என்ன பண்ணோம் தெரியுமா? 18ஆம் தேதி நைட் லேட் ஆயிடும். 19ஆம் தேதி காலையில வந்து நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு சின்ன பிள்ளையார் வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு பூஜை போட்டு, அம்மாக்கள் நீங்க எல்லாம் யாரோ நீங்க விளக்கேற்றணும். அந்த இடத்துல வந்து ஒரு உத்தரவாதம் கொடுக்கலாம். சாமி கண்டிப்பா எல்லாரும் கண்டிப்பா என்னன்னா அந்த சாமி கிட்ட வேண்டிக்கிறோம், ஐயா இனிமே உங்களை யாரும் இந்த இடத்துல அசைக்க முடியாது. எலெக்ஷன் அடுத்த முறை வந்தாலும், அடுத்த முறை நாங்க ஜெயிச்சாலும் ஜெயிக்காட்டியும் இந்த கோயில்ல நீதான் இருக்க சாமி, யாருமே உன்னை வந்து தடுக்க மாட்டாங்க. நீ மட்டும் நாங்க கேட்கறதுக்கு வாழ்த்துக்கிட்டே ஐயா, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீ வாழ்த்தையா அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு கண்டிப்பா அந்த பூஜை பண்ணிட்டு அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாங்க. வாங்க, நான் என்ன சொல்றேன், இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டீங்களா, ஒரு 3 வருஷம் டைம் கொடுங்க. இந்த உலகத்துல எத்தனை சங்கம் இருந்தாலும் அத்தனை சங்கம் திரும்பி பார்க்கிற ஒரு சங்கம் இப்படி ஒரு சங்கத்துக்கு ஒரு அமெரிக்கால இருக்கிற சொல்லலாம். சாரிங்க, அமெரிக்கால இருக்கிறவர்கிட்ட சொல்லணும், ஏங்க எங்கேயோ வந்து அபிமுல்லா ரோட்ல நடிகர் சங்க கட்டடம் இருக்காம போய் பார்க்கலாமா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எல்லாருக்கும் வந்து ஒரு அதுதான் அந்த இடத்துல என்னன்னா ஒரு ஓபன் கிரவுண்ட்ல நாங்க கமல் சார் கிட்ட கேட்டோம், செம்மொழி பூங்கால இருக்கு அந்த விஷயம், படிக்கிட்டாரு ஒரு தியேட்டர் அமைப்புல இருக்கு. அதுல என்னன்னா, நான் நேற்று கூட சரோஜினி சந்திக்கும் போது நிறைய பேர் சந்திக்கும் போது நான் இதுதான் சொன்னேன், அம்மா நான் உங்களை சந்திக்கும் போது நீங்க சொல்ற விஷயம் எனக்கு மட்டும் தெரியுது, எனக்கு மட்டும் புள்ள இருக்குது, இருக்கிற எல்லா இளம் நடிகர்கள் அத்தனை பேருக்கு வந்து உங்களோட சேவை நீங்க எவ்வளவு நல்லது பண்ணிருக்கீங்கன்னு எல்லாருக்கும் தெரியணுமா? நீங்க எப்படி தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் போட்டியிடும் 2 பிரதான அணிகள், ஒன்று விஷால் அணி, இன்னொன்று சரத்குமார் அணி. தற்பொழுது கே நகரில் விஷால் அணியினர் தங்களது ஆதரவாளர்களுடன் நடிகர் விஷால் அவர்களுடன் பேசி வருகின்றார். அதேபோல் கோடம்பாக்கத்தில் நடிகர் சரத்குமார் அணியைச் சேர்ந்த நடிகர் ராதா ரவி தற்பொழுது அவர்களது ஆதரவாளர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்.
நான் வேகமாக பேச வரவில்லை. ஏன்னா சாதாரணமான ஆட்கள்லாம் பேசும்பொழுது பதில் சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் ஒரு சகோதரர் இதே போலத்தான் தேர்தல் நேரத்தில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பற்றி எதிர்த்து பேசினார். இன்று காணவில்லை சினிமா உலகத்தில். அவர் சொல்கிறார் நடிகர் சங்கத்தை காணவில்லை. முதல்ல ஒன்ன காணமேடா. சகோதரர் திடீரென்று முளைத்தவர். மாம்பழத்து பக்கத்தில் ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனை. பஸ் ஸ்டாண்டாண்ட என்னடான்னு கேட்டேன். அப்ப நான் கல்லூரி நாட்களில் இல்ல திடீர் விநாயகர் வந்திருக்காரு, அவர் பால் குடிக்கிறாருன்னு. எல்லாரும் போய் பார்த்தாங்க. இது பெரிய தகராறாச்சு. இது பிரச்சனை ஆயிடுமேன்னு பொய் சொன்னவர்களுக்கு விநாயகர் சிலையே எடுத்து விட்டார்கள். அதை போல் திடீர் விநாயகராக வந்த சகோதரர் விஷால் அவர்கள் பேசும்பொழுது சொல்கிறார், எந்த வீட்டிலுமே, ஏன்னா ஓட்டு கேட்க போற இடம்லாம் சொல்றாங்க, நல்லது கெட்டதுன்னா ராதாரவி வருவார், நீங்க வருவீங்களா? எந்த நேரத்தில் அழைத்தாலும் ராதாரவி வருவார், நீ வருவியா? அல்லது நீ யாருக்காக வருகிறாயோ அவர்கள் வருவார்களா? இப்படி எல்லாம் கேள்வி போட்டார்கள். அதற்கு அந்த சகோதரர் சொல்கிறார், எங்கேயாவது சாவு நடந்துருச்சுன்னா உடனே ராதாரவி வருவாராம். பிணத்துக்கு அருகிலே யார் இருப்பா? வெட்டியான் தான் இருப்பார். அதனால் வெட்டியான் தானே ராதாரவி. நான் ஒப்புக்கொள்கிறேன், வெட்டியான் தான். நாளைக்கே உங்க வீட்டில் ஏதாவது இலை விழும். அப்ப நீ வெட்டியான் இல்லாம இலை விழுந்த பாடியை உள்ள வைக்க முடியுமாடா? நாரி போயிடுமாடா அந்த உடல். அதற்காக சொல்கிறேன். ஆனால் வெட்டியான் என்பது எவ்வளவு பெரிய உன்னதமான இடம் என்று தெரியாத ஒரு வேடிக்கை பார்ப்பனை பற்றி நான் பேச வரவில்லை. ஆனால் சொல்லிக் கொள்கிறேன், சும்மா ஏதோ மேடை கிடைச்சது, கொஞ்சம் பேரை கூட்டிக்கிட்டோம், உடனே ஏதாவது பேசினா தப்பிச்சிடலான்னு நினைக்காத. எனக்கு வயது சிறு வயது தான், 63 ஆகிறது. 63 வயதில் 18 வயதிலே மேடை ஏறி பேசிய பழக்கப்பட்டவன், பேசி பேசிய பல ஆட்சிகளை கொண்டு வந்தவன் ராதாரவி. எங்களுக்கு என்ன பேசணும்னு எங்களுக்கு தெரியும். மேடையிலே சாதாரணமாக பேசினால் ராதாரவி 4.5 மணி நேரம் பேசக்கூடியவன். 2 சினிமா ஓட்டு கொண்டான் நான் ஜனங்களை எழுப்பாம. நீ பில்லுக்கா பையன் வந்து நின்று அவர் வெட்டியான் இவர் இதுன்னு சொன்னா நல்ல வார்த்தை வருமா? நான் பேசவில்லை, நீங்களே பதில் சொல்றீங்க. எனக்கு அதே போல் இவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன லைன்ல தான் பதில் சொல்றேன். நான் சொல்ற பதில்லாம் திருக்குறள் மாதிரி அர்த்தம் பெருசு. எஸ்.வி. சேகர் என்ற ஒரு நீச்ச தண்ணிக்காரப்ப 60 கோடி வாங்கிட்டாங்க, 170 கோடி வாங்கிட்டாங்க. இன்னும் 18ஆம் தேதி போனா 300 கோடி வாங்கிட்டாங்கன்னு சொல்லுவான் போல இருக்கு. கேட்டா நீ எவ்வளவு வாங்கிட்டு பேசுறேன்னு அதை சொல்றான். முதல்ல நாங்கள் இவர்களுக்கு பதில் சொல்ல வரவில்லை. ஏன்னா எஸ்.வி. சேகர் குறிப்பிட்டது என்னுடைய தந்தையார் பெயரை, அதனால் சொல்கிறேன். அவன் சொல்றான், மேடையிலே விஷால் அவர்கள், எம்.ஆர். ராதா அவர்கள் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக இல்லை என்றாலும் அவருக்கு கூட பூஜை பண்ணாரு, அது அவர் பெருந்தன்மையை காட்டுகிறதுன்னு. தெரியாம கேட்கிறேன், சரித்திரம் தெரியாத நீச்சத்தண்ணி சேகருக்கு சொல்கிறேன், இந்த நடிகர் சங்கம் கட்டுவதற்கு நிதி நாடகம் போட்டதில் என்னுடைய தந்தையாரும் ஒருவர் என்பதை ஞாபகம் வைத்துக்கொள். அப்ப எங்களுக்கு விஷால் வந்து எங்களுக்கு பூஜை பண்ணாம உங்க ஒப்பனை காடா பண்ணுவான். எதற்காக சொல்கிறேன் என்றால், எஸ்.வி. சேகர் மனதில் வைத்திருப்பது வேறு. பழைய தந்தை பெரியாரோடு பின்னின்று என்னுடைய தந்தை நடிகர் எம்.ஆர். ராதா அவர்கள் மறைந்தது செப்டம்பர் 19 செப்டம்பர் மாதத்திலே அவர் இறக்கும் பொழுது